தளபதி 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 தான். தளபதி இல்லாமல் வேற உலகத்தில் எதுவுமே கிடையாது. எனக்கு அவர் தான். ரசிகரோட கார்லலாம் வந்து ஒரு 5-6 காரில் வந்து தொடர்ந்து ஜனநாயகம் படத்தோட ஸ்டில்லு ஒட்டி அதற்கான கார் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன். காரை பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி 5 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகியிருந்த அந்த படம் வந்து தளபதி நடிக்கும் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உலகமே போற்றும் அளவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படம்ன்றது வரும்போது ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நம்ம தடைகள் வருவது வழக்கம், அதை தகுத்து எறிவது தான் எங்கள் தளபதியோட பழக்கம். முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, கட்சி கொடியோ கட்சி பேனரோ கட்சி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தலைவருக்கோசம் எது தேட்டரில் எது பண்ணாலும் விஜய் மக்கள் இயக்கம், இங்கே வந்து நம்ம அரசியலை திணிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவர் வருவாராம் 2000 கட்சி 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி தொடங்குவாராம், 2026 நிப்பாராம், சிஎம் சீட்ல உட்காருவாராம். அப்ப 75 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கேன் நாங்க அப்படி சொல்லுவாரு. அதுக்கு இப்போ நீங்க சொல்லக்கூடிய பதில் என்ன? நான் வாங்கின சம்பளம் 13 ரூபா 50 பைசா முதல் மாத சம்பளம். இப்போ நான் என்னோட கேரியரில் நான் வேலைக்கு போக சொல்ல வாங்கின சம்பளம். இன்றைக்கி தளபதியால் எந்த ஒரு எதிர்பார்ப்புறாலும் 31 வருஷம் அவரோட உழைச்சி இன்றைக்கி நான் முதல் மாத சம்பளம் 1,04,000 எனக்கு சம்பளம் வந்தது. அந்த சம்பளத்தில் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மாட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைப்பாங்க. நான் வந்து அப்படி பண்ணலை. இது அவருடைய கடைசி படம்னு அவரே அறிவிச்சிட்டார். ரோக் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம ஜனநாயகன் ஃபீவர்ல இருக்கோம். ஜனநாயகன் திரைப்படத்துடைய வெளியீட்டை தொடர்ந்து நம்முடைய சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ஈசிஆர் சரவணன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவரோட நிறைய விஷயங்கள் வாதிக்க போறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. முதல்ல வாழ்த்துக்கள். நிறைய நேர்காணல்கள் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவங்கள பார்க்கறதுல எனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சி. எப்படி இருக்குது இந்த பயணம் விஜய் ரசிகர் மன்றத்திலிருந்து சட்டமன்றம்? பயணம் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பயணமாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 31 வருஷம் அண்ணனோட தளபதியோட வாழ்க்கையில் நானும் ஒரு பாட்டாக இருந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னோடய வாழ்க்கை வந்து ஃபஸ்ட்டு தொடங்குறது பார்த்தீங்கன்னா 50 பைசா ஜெராக்ஸ் பேப்பர். தலைவரோட படம் ரிலீஸ் ஆகும்போது வாழ்த்து சொல்கிறதா இருக்கட்டும், விநாயகர் சக்தி வாழ்த்துக்கள் செய்தி வந்து ₹1 ஜெராக்ஸ் பேப்பரை வச்சு ஒட்டி அன்றைக்கி என் வாழ்க்கையை தொடங்கின தளபதியோட பயணத்தை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவர் வந்து கட்சி தொடங்குவார், ஒரு கட்சியோட தலைவர் ஆவார், ஒரு நாட்டோட முதலமைச்சர் ஆவார் அப்படின்றதுலாம் நினைக்காம நான் அவரோட உண்மையாக உழைச்சேன். அந்த உழைச்சதுக்கான ஊதியம் இன்றைக்கி வந்து ஒரு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்கிறேன். அது எல்லாமே தளபதி 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 தான். தளபதி இல்லாமல் வேறு உலகத்தில் எதுவுமே கிடையாது. எனக்கு அவர் தான், அவர் மட்டும்தான். திரைப்படங்கள், அதாவது மாண்புமிகு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களுடைய திரைப்படங்கள் வெளியீடு அப்படிங்கிறதே வந்து ஒரு திருவிழா தான். ஆனால் எப்பெல்லாம் வெளியீடு இருக்கோ அதே நேரத்தில் சில படங்கள் சர்ச்சையிலையும் சிக்கியிருக்கு. ஆனால் யாருமே எதிர்பாராத விதமாக ஜனநாயகன் கிட்டத்தட்ட 5 மாத போராட்டம்னு சொல்லலாம். இந்த 5 மாதம், ஏன்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு ரசிகராக நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு மெனக்கெடு, அவ்வளோ ஒரு காத்திருப்பு இருக்கும். ஆனால் இந்த 5 மாத காலம் எப்படி தாங்குனீங்க? முதல்ல வந்து இறைவனுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி 5 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகியிருந்த அந்த படம் வந்து தளபதி நடிக்கும் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலகமே போற்றும் அளவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படம்ன்றது வரும்போது ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நம்ம ஃபஸ்ட் ரிலீஸ் ஆயிருந்தால் கூட அந்த சந்தோஷம் வந்திருக்காது. ஆனால் இன்றைக்கி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கோம். நாங்கள் படம் வந்து ஏற்கனவே 1 கோடி பேர்கிட்ட பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டே வந்து நீதிமன்றத்தில் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப வசூல், படத்துக்கான அந்த முன்கூட்டியே எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான்ப்பா இருக்கும்னு ஒரு விமர்சனம் இருக்கே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா படம் ஆன்லைனில் வந்திருக்கு. ஒரு சில சமூக விரோதிகள், ஒரு சில பேர் அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் யாரோ வந்து லீக் பண்ண நம்ம செய்தி வேலையாக பார்த்தோம் நம்ம. ஆனால் உண்மையான தளபதியோட ரசிகன், அவரோட தொண்டன், பெண்கள் யாருமே அந்த படம் பார்க்கல. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யார் பார்த்துருப்பா, யார் பார்க்க வச்சுருப்பான்றது எல்லாம் தெரிஞ்சு. அதெல்லாம் மீறி நாளைக்கு மிகப்பெரிய வசூல் சாதனை படைக்க தான் போகுது. உலகம் முழுவதும் இந்த படத்தை பற்றி பேச தான் போகிறாங்க. நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, நம்மளை கொண்டாட தான் போகிறோம். ஒரு ரசிகருங்கிறதுலேருந்து தாண்டி வெளியே வந்து பொதுவாக ஒரு விஜய் ஆதரவாளராக இந்த சினிமாங்கிற பிஸ்னஸ்க்குள்ளே நீங்களே இருக்கீங்க. அப்படிங்கிறப்ப ஜனநாயகன் உங்களுக்கு வந்து இழப்பா வெற்றியா? வெற்றி தான்.
வெற்றி தான், இழப்புன்னு சொல்ல மாட்டேன், வெற்றி தானே எங்களுக்கு. ஏன்னா எங்கள் தலைவரோட லாஸ்ட்டு படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறோம். அது ஒரு வெற்றியாக தான் நாங்கள் கொண்டாடுவோம் தவிர இழப்புன்னு எங்களுக்கு வாழ்க்கையில் கிடையாது. இழப்புன்றது இல்லை எங்களோட லைஃப்பில் இழப்புன்றதே இல்லை. ஆனால் பல விமர்சனங்கள் எங்களுக்கு வந்தது. காவலன் படத்துலேருந்து இப்போ இந்த ஜனநாயகம் வரை எங்களுக்கு பல விமர்சனங்கள் வந்தது. ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக பல விமர்சனங்கள் அழுத்தம் கொடுத்தாங்க. அன்றைக்கி இருந்த கவர்மெண்ட்டு டைம் டு லீடர்னு போட சொல்ல அன்றைக்கி ஒரு பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் காவலன் படம் வர சொல்ல ஆப்போசிட்டில் கலைஞர்னு ஒரு படம் வந்தது. கலைஞர் கதைவாசனத்தில் ஒரு படம் வந்தது. அந்த டைமில் படத்தை ரிலீஸ் பண்ணாமல் விட பண்ணாங்க. எல்லாத்தையும் மீறி எங்கள் தலைவரோட படம் எல்லாம் வசூல் சாதனையும் சரி நம்பர் 1 ஸ்டாராகவும் இந்த நிமிஷம் வரையும் எங்கள் தலைவர் தான் இருக்கார், தளபதி இருக்கார். அதனால் வந்து எங்களுக்கு எப்பவுமே வெற்றி தான். தடைகள் வருவது வழக்கம், அதை தகுத்து எறிவது தான் எங்கள் தளபதியோட பழக்கம். என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பொதுமக்கள் வருவாங்க இல்லையா? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு வரக்கூடிய படம் அப்படிங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இது கடைசி படம் அப்படின்னு சாரே சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, கட்சி கொடியோ கட்சி பேனரோ கட்சி சம்மந்தப்பட்ட ஒரு எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தலைவருக்கோசம் எது தேட்டரில் எது பண்ணாலும் விஜய் மக்கள் இயக்கம், இங்கே வந்து நம்ம அரசியலை திணிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முழுக்க நம்ம ஃப்ளெக்ஸ் பேனர்லேயும் சரி, நம்ம வைக்க போகிற எல்லா போஸ்டர்ஸ்லேயும் சரி, எல்லாமே தளபதி விஜய் மக்கள் இயக்கம்ன்றது தான் அந்த ப்ரொமோட் பண்ணுறோம். ஏன்னா கட்சி கொடியை கொண்டு வரக்கூடாது, கட்சி துண்டோடு வரக்கூடாதுன்ற விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லியிருக்காங்க, தலைமையிலேருந்து சொல்லியிருக்காங்க. அதனால் அதை நம்ம தொடர்ந்து அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். கோட்டு படத்துலேருந்து அந்த ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால் இந்த படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபாலோ தான் பண்ணுறோம். நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஈசிஆர் விஜய் பார்க் தேட்டரில் மொத்தம் 5 ஸ்க்ரீன் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக ஒரு 7 மணி 7லேருந்து 8க்குள்ளே இந்த ட்ரோன்லேயே விஜய் சாரோட பேர் போட்டு சிஎம் சார் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு ட்ரோன் லைட்லேயே பண்ணலான்னு ஃபஸ்ட்டு தடவையாக ஒரு படத்துக்கு லியோ படத்துக்கு பண்ணாங்க. அது லியோ ப்ரொடியூசர் சைட்லேருந்து பண்ணாங்க. அது ஒரு விளம்பரத்துக்கோசம் பண்ணாங்க. ஒரு ரசிகனாக ஒரு எம்எல்ஏவாக இன்றைக்கி அந்த விஷயத்தை நான் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த ஈசிஆரில் சிஎம் இருக்கிற ஏரியாவில் இந்த ஏரியாவில் பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. ஈசிஆர் உங்கள்கிட்ட தான் அதை கேட்கணும். அதாவது எந்த கேள்வியை வந்து யார்கிட்ட கேட்கணுமோ அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஈசிஆர் ஆட்சிக்கு முன் ஆட்சிக்கு பின் எப்படி இருக்கு ஏரியா? சிஎம் ஏரியா அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா? ஆமாம், 24/7 அப்படி தான் நான் உழைச்சிட்ருக்கேன். ஏன்னா சிஎம் இருக்கிற தொகுதி, நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற தொகுதி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்காளர்கள் உள்ள தொகுதி இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய தொகுதி. அப்படியாப்பட்ட தொகுதியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு தளபதி அவர்கள். நீ கொடுக்கும்போது நீ ஜெயிச்சு வருவியா, எல்லாரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி பெரிய தொகுதின்னு சொல்கிறாங்க, நீ ஜெயிச்சு வருவியான்னு கேட்கும்போது எங்கள் அண்ணன் கேட்கும்போது கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன்னு நான் சொன்னேன். அந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றி. தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வாங்கின வித்தியாசத்தில் நான் ஜெயிச்சிருக்கேன். அதிக வாக்கு வாங்கினதுலேயும் நான் தான் ஜெயிச்சிருக்கேன். எனக்கும் எடப்பாடி ஐயா அவர்களுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்னென்னா என்னோட ஒரு 200 ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்காரு, அவரோட 200 ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்காரு. காரணம் என்னென்னா அங்கே நாங்கள் நிற்க வச்ச வேட்பாளர்கள் வந்து இல்லை, வேலை பேசி வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது நாங்கள் ஒரு சுயேட்சா ஒரு வேட்பாளரை போட்டோம் டிவி போட்டி சின்னத்தில் நிற்க தொலைக்காட்சி இதில். அதில் நின்னதுனால அவரே 60,000 ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்காரு. ஆனால் நாங்கள் அங்கே விசில் சின்னத்தை நிற்க வச்சுருந்தா தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் நான் வாங்கியிருப்பேன். தமிழக வெற்றிக்காக அதிக வாக்கு வாங்கினது நான் தான், வித்தியாசத்துலேயும் நான் தான் அதிக வாக்கு. அதெல்லாம் எல்லாம் பெருமை என் தளபதி தான் போய் சேரும். அதே போல் இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி மக்கள் என் மேலே நம்பிக்கை வைத்து இவ்வளோ 1000 வாக்கு வித்தியாசத்தில் இதுவரையும் 3 சட்டமன்ற தேர்தலை சந்திச்சிருக்கு இந்த தொகுதி. 4வது சட்டமன்ற தொகுதியில் நான் நிற்கிறேன். அப்படி சந்திச்சிருக்கும் போது எனக்கு அதிக வாக்குகள் போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க தமிழ்நாட்டிலே. அதுபோது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மக்களுக்கு, அந்த ஊரில் இருக்க பெண்கள், குழந்தைகள் எல்லாருக்குமே எல்லா விஷயத்தையும் நம்ம செய்யணுன்ற அடிப்படை வசதி எல்லாமே செய்யணுன்றதுக்கோசம் நான் முதல் ஜெயித்த உடனே முதல் வந்து பள்ளிக்கூடத்துக்கு தான் போனேன். பள்ளிக்கூடத்துக்கு போனேன். கழிவறைகள், லைட்டு, ஃபேன் இது மாதிரிலாம் இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீர் செஞ்சு ஓரளவுக்கு அதை நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அது அங்கங்கே தண்ணி வரலன்னு பார்த்தா ஒரு சில மாற்றுக் கட்சியினர் சேர்ந்து நைட்டில் போயிட்டு இந்த ஆஷா பிளேட் எடுத்து அந்த குழாவை அறக்கிறது, நம்ம தண்ணியை போகிறது, இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. 2 பேரும் பார்த்தா ஸ்பீஸ் கேரியரை பிடுங்குறாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம செய்தி வேலை பார்த்துட்ருக்கோம். இது மாதிரிலாம் தொடர்ந்து அச்சுறுத்தல் இருக்குது. ஏன் காரணம்னா நாங்கள் தலைவர் சிஎம்மாக இருக்கார், நான் ஒரு தொகுதியோட எம்எல்ஏவாக இருக்கேன். எனக்கு கீழே இருக்கவங்க எல்லாருமே கவுன்சிலர்ஸ், சேர்மன்ஸ்லாம் வந்து டிஎம்கே சார்ந்தவர்களாக இருக்காங்க. நம்ம ஒரு வேலையை சொன்னால் அவங்க அந்த வேலையை ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த சர்ச்சைகள் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் வருகின்ற ஊராட்சி மன்ற தேர்தலும் சரி, மாநகராட்சி தேர்தலையும் சரி, அதை வந்து நம்ம மாற்றி நம்மளோட நபர்கள் வந்தாங்கன்னா உடனே நம்ம வேலை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும், மக்களோட சர்வீஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குன்றது என்னோட கருத்து. இது நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து விமர்சனங்கள், அந்த ஒரு விமர்சனத்துக்கும் நீங்கள் வந்து இப்போ ஒரு பதில் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கேம் செக்மெண்ட் வச்சிடலாம். சொல்லுங்கள். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் பார்த்துருப்பீங்க, நிறைய திமுக பேச்சாளர்லாம் பார்த்துருப்பீங்க, அடிக்கடி அவர் மேலே கேஸ் விடும். அவர் வந்து பேசின ஒரு வைரல் டயலாக் வந்து இப்போ பசங்க நிறைய எடிட்லாம் போடுறாங்க.
என்ன அப்படின்னா சாரை பற்றி தான், விஜய் சாரை பற்றி தான். இவர் வருவாராம், 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி தொடங்குவாராம், 2026 நிப்பாராம், சிஎம் சீட்ல உட்காருவாராம். அப்ப 75 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கேன் நாங்க அப்படி சொல்லுவாரு. அதுக்கு இப்போ நீங்க சொல்லக்கூடிய பதில் என்ன? நாங்க சொல்லக்கூடிய வேண்டிய பதில் என்னன்னா, எங்களோட தலைவரோட பிரச்சாரம் 3 பாடல் இது எல்லாமே 75 ஆண்டு கட்சிகளும் சரி 50 ஆண்டு கட்சிகளும் சரி முறியடிச்சிச்சு. அவரை மாதிரி எனக்கும் டபுள் மீனிங்கில் பேச தெரியும். அந்த மாதிரி எங்கள் தலைவர் என்னை வளர்க்கலை, அந்த மாதிரி வழி நடத்தலை. அதனால் எங்களோட வெற்றி மக்கள் கொடுத்த வெற்றி. அந்த மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம், மக்களுக்காக தான் இருக்கும். இனிமேல் இந்த தளபதியோட ஆட்சி ஊழல் இல்லாத ஆட்சியை உருவாக்கணும்னு என் தலைவர் உருவாக்கி வச்சிருக்காரு. இந்த நிமிஷம் வரை அப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் ஒரு பள்ளிகளுக்கெல்லாம் ராஜ்மோகன் சார் பார்த்துருப்பீங்க. பள்ளிகள் இதுக்கு முன்னாடி கல்வித்துறை அமைச்சர்லாம் வந்து அந்த சைன் போனோன்னா இத்தனை லட்சம் கமிஷன் கொடுத்தா தான் அது போடுவாங்க. ஆனால் ₹1 இல்லாமல் இன்றைக்கி வந்து அவ்வளோ ப்ரைவேட் ஸ்கூல்லாம் நம்ம லெட்டர் கொடுத்துருக்கணும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களாம் பேட்டி கொடுக்குறாங்க, அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு தினந்தோறும் எம்எல்ஏ ஆஃபீஸ் மனு கொடுக்க வராங்க. சார் இதுமாரி இபிக்கு லைன் எடுக்கலாம் போனோம் சார், இப்போ இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கு வந்து மறுநாள் மீட்ரு மாட்டிட்டாங்க சார், அந்தளவுக்கு ஒர்க் பண்ணிட்டாங்களா, ஸ்பீடாக டீ சாப்பிட்றீங்களா கேட்குறேன், காஃபி சாப்பிட்றீங்க, இப்படிலாம் கேட்டுலாம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்ததே இல்லை சார்ன்றாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு மரியாதை. ஆமாம் மரியாதை. இதெல்லாம் இல்லாமல் தானே இருக்குது, இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள்லாம் இல்லாமல் தானே இருந்தது. இதெல்லாம் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் இந்த தொகுதியில் பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு இடங்களில் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருக்குது. 10 வருஷமாக இருந்திருக்கு திமுக, ஆனால் எந்த ஒரு வேலையும் செய்யலை. ஆனால் இதுக்கப்புறம் நான் இந்த 5 வருஷத்தில் எல்லாமே உடனே செஞ்சிட முடியுமா? சத்தியமாக என்னால் முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்வேன். அதுக்கு ஒரு உதாரணம் தான், நான் வாங்கின சம்பளம் ₹13.50 முதல் மாத சம்பளம். எப்போ நான் என்னோடய கேரியரில் நான் வேலைக்கு போக சொல்ல வாங்கின சம்பளம். இன்றைக்கி தளபதியால் எந்த ஒரு எதிர்பார்ப்புலாம் 31 வருஷம் அவரோட உழைச்சி இன்றைக்கி நான் முதல் மாத சம்பளம் ₹1,04,000 எனக்கு சம்பளம் வந்தது. அந்த சம்பளத்தில் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மாட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைப்பாங்க. நான் வந்து அப்படி பண்ணலை. அந்த ₹1,00,000 மக்களுக்கு ஏதாவது போய் சேரணும்னு ஐடியா பண்ணி இருந்தேன். திடீர்னு ஒரு அம்மா ஒரு நாள் கால் பண்ணாங்க. ஒரே எடுத்தவொடனே ஒரே ஃபோனில் ஒரே ஆனால் இந்த மாதிரினா என் குடும்பம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாங்கள் கேஸ் லைட்லாம் ரோடாக விற்றுட்ருப்போம், அதுக்கான பொருள் வாங்கணும், எனக்கு பைசா சுத்தமாக இல்லாமல். எனக்கு டக்குன்னு அந்த ₹1,00,000 இருந்தவொடனே பெரிய மலையாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. உடனே அந்த அம்மா, நான் பைசா தர மாட்டோமா, நீங்கள் போய் கடையில் போய் வாங்குங்க, நாங்கள் கடைக்கு சீட்டாக ஜிபே பண்ணிடுறோம்னா. அங்கே போய் ₹27,000 பொருள் வாங்கினாங்க. உடனே அங்கே அந்த சேட்டு ஜாம்பஜார் சேட்டில் அனுப்பிட்டு ஒரு ₹27,000 அங்கே ஜிபே பண்ணிட்டேன். மறுநாள் நீங்கள் பொருள் வாங்கி நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து என்னோட ஆஃபீஸ்க்கு வந்துடுமாட்டோம், ஆஃபீஸில் வச்சு அவங்ககிட்ட கொடுத்து ₹2,000 செலவு கொடுத்து அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க தெரியுமா, இதுவரை எனக்கு யாருக்கும் உதவலப்பா, இந்த பைசா நாங்கள் சம்பாரிச்சு நாங்கள் உங்களுக்கு மாதம் வாரம் ₹2,000 கொடுத்து அடைச்சிடணும். அம்மா அவங்ககிட்ட சொன்ன, அம்மா ஆசை இதை பற்றி நினைக்காதீங்க, உங்கள் வீட்டில் ஒரு புள்ளியாக நான் நினச்சிங்க, நீங்கள் சம்பாரிச்சு உங்கள் குடும்பத்தையும் உங்கள் புள்ளியை பார்த்துக்கமா சொல்லி அனுப்பிச்சா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு செய்தி சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுக்க போயிருந்தேன். அங்கே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தை வந்து மாற்றுத்திறனாளியாக பிறந்த காரணத்துக்கோசமே அவங்க அம்மா அந்த குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு பையன் வந்தது, அந்த அவரோட அப்பா தான் அவர் வந்து வளர்த்து இவ்வளோ பெரிய பையனாக ஆகிட்டான். அந்த பையன் அவனுக்கு எதுவும் மனவளர்ச்சியாக இருக்கான். அவனுக்கு ஊக்கத்தொகையாக ஒரு ₹25,000 பணம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் கல்வி ஃபீஸ் கட்டுறதுக்கோசம் 2 குழந்தைகளுக்கு ₹25,000 கொடுத்தேன். இந்த ₹1,00,000 சம்பளம் அப்படியே மக்களுக்கோசம் கொடுத்துட்டேன். ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருந்தது. அது ஒரு வைரல் ஆகணும் அப்படிலாம் நினச்சி நான் கொடுத்துட்டு நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ சொல்லி இது மாதிரி போட்டேன். அது ரொம்ப பெரிய லெவலில் பேசப்பட்டது. நிறைய பேர் என்னை பார்க்குறவங்க எல்லாருமே, எங்கள் அமைச்சர் பெருமக்கள்லாம் என்னை பார்த்து, ஆனந்த் சார்லாம் கூப்பிட்டு என்னை வாழ்த்து, சூப்பரா, நல்லா பண்ணியிருக்கடா, சூப்பரா, யாரும் பண்ணாத யோசனைடான்னாரு. 2ஆவது மாதம் சம்பளம் இந்த மாதம் வந்தது. ஒரு பையன் சிலம்பு போட்டிக்கோசம் ஏஷியாவில் போய் எங்கே கிடச்சிருக்கு போல் சீட்டு. போயிட்டு வர போக்குவரத்து செலவுலாம் இல்லைண்ணா, எங்கள் அப்பா இல்லைண்ணா, எனக்கு அம்மா மட்டும் தானு சொன்னாங்க. அவர் ₹35,000 அவருக்கும் கொடுத்துட்டேன். அதில் கொடுத்துட்டேன். ஒரு ஈமச்சடங்குக்கு ஒரு ₹10,000 கொடுத்தேன். அதுக்கப்புறம் மருத்துவ செலவு ஒரு ₹10,000 கொடுத்தேன். ஒரு 2 ஆட்டோ டிரைவருக்கு டியூ கட்ட முடியாமல் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு 2 டியூ ₹12,000 பண்ணாங்க. ஒரு ₹75,000 காலி பண்ணிட்டேன். எனக்கு ஒரு ₹25,000 ஓடல, அதனால் வச்சுக்கினேன். அவ்வளோதான். இதுதான் எங்கள் தளபதி கொடுத்த வளர்த்து விட்ட அந்த பணிவுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு டிவியில் வைரல் ஆகணுன்ற ஆசைலாம் இல்லை. உண்மையிலே எனக்கு செய்யணும்னு மனப்பான்மை அப்பத்துலேருந்தே இருக்குது. எதுவுமே இல்லாத போதே நாங்கள் அந்தளவுக்கு நலத்திட்ட உதவிகளும் சரி, பல்வேறு நிகழ்ச்சிகளும் இப்போ பண்ணியிருப்போம். உடனே வாங்கியே பண்ணியிருப்போம் அண்ணனுக்கோசம். இதுவரை அண்ணன் எங்களுக்கு ₹1 கொடுத்து இது ₹1 சொன்னது கிடையாது. நீங்கள் சம்பாதிக்கல 1% எடுத்து நீங்கள் பண்ணுங்கள், மக்களுக்கு செய்யுங்க சொல்லி அப்படி தான் வளர்த்துருக்காரு. அதுமாதிரி அவரோட பேரில் எனக்கு இந்த சம்பளம் வரும்போது, ஒரு படிச்சிருந்தா கூட, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி போயிருந்தா கூட எனக்கு இவ்வளோ சம்பளம் வந்திருக்குமா தெரியாது. அந்த சம்பளம் சட்டமன்ற உறுப்பினராக அந்த சம்பளம் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுலேருந்து எப்பயுமே 1% எப்பயும் மக்களுக்கு உதவி பண்ணணுன்ற, எப்பயுமே இப்போ மட்டும் இல்லை, நான் இருக்கிற காலங்கள் வரையும் அதில் வந்து 1% பண்ணிகிட்டே தான் இருப்பேன். நிறைய அரசியல் நேர்காணல்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், எடுத்திருக்கோம். தமிழக தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாகன்னு போடுவாங்களா, அந்த மாதிரி இவ்வளவு வெளிப்படையாக பேசுகிறேன் இல்லையா, நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படி. 2வது விமர்சனம், இப்போ நம்ம பார்த்தோம் சாட்டை துரைமுருகன் அவர் வந்து தொடர்ந்து காணொளிகள், எக்கச்சக்க காணொளிகள் வந்து தாவேக்காவுடைய பிரச்சாரத்துக்கு எதிராகவே வச்சுட்டு இருந்தார்.
ஒரு காணொலியும் விஜய் சார் ஏதாவது ஒரு மாநாட்டில் பேசினாரு, இல்லை ஒரு ரோட் ஷோவில் பேசினாரு, ஒரு பிரச்சாரத்தில் பேசினாருன்னா அப்படியே அதுக்கு ஒரு எதிர்காணொலி லட்சங்கள்ல வியூஸ். அப்படிங்கிறப்ப அவர் சொன்ன ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அப்போ ஒரு விஷயம் சொல்றாரு, தாவேக்கா அன்பர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா 23ஆம் தேதி வந்து தேர்தல் நடக்குது, 4ஆம் தேதி வந்து மே 4 ரிசல்ட் வருது, 5ஆம் தேதி இவங்க அதாவது பெரும்பான்மையாக ஜெயிச்சு 6ஆம் தேதி போய் ஆளுநரை பார்த்து ஆட்சி அமைக்கிறாங்க. அப்படியே ஒரு மாசம் கழிச்சு புகார் பெட்டியில பூ உழுது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வன் படத்தை வச்சு ஒரு சின்ன கேலி கிண்டல் பண்ணியிருப்பார். இன்னைக்கு அவருக்கு நீங்க இந்த ஒரு டயலாக் மூலம் இதை மனசுல வச்சுட்டு என்ன சொல்ல விரும்புறீங்க? இது உண்மை தானே? இது உண்மையாக ஆயிடுச்சுல்ல. இது அவர் சொன்னது ஒரு எவ்வளோ விமர்சனங்கள் பண்ணாலும் அவர் சொன்னது உண்மையாக தானே ஆயிடுச்சு. இன்னைக்கு அவரால் சொல்ல முடியும். ஏன்னா அவர் நாம் தமிழர் கட்சி வந்து கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக கட்சி இருக்கிறாங்க. இதுவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆகலை. ஆனால் ஆகணும்னு நினச்சிதான் கண்டிப்பாக ஆகியிருக்கலாம். மற்ற கட்சிகளோட கூட்டணி வச்சு ஆகியிருக்கலாம். ஆனால் ஆகலை. அதனால் அவங்களுக்கு இருக்கும்ல, நம்மளும் இத்தனை வருஷமாக இத்தனை % ஓட்டு வாங்கணும் பண்ணோம், ஆனால் மக்கள் நம்மளை ஏற்றுக்கலையேன்ற ஒரு ஆதங்கம் இருக்க தான் செய்யும். வேறு வழி கிடையாது. இனி வருங்காலங்களில் நீ பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், தினந்தோறும் அமைச்சர்கள், எக்ஸ்எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், இவங்க எல்லாம் தினந்தோறும் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் பார்ப்பீங்க, சாத்தாக்குளத்துலேருந்து ஒரு எம்எல்ஏ வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, தலைவரை பற்றி அவதூறாக பேசிட்டு. இந்தமாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லி இதுமாதிரி தொடர்ந்து எல்லாரையும் இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. காரணம் என்னென்னா, அவங்களால இன்றைக்கி அவங்கள வெளிப்படுத்திக்கணும். இந்த 5 வருஷம் அவங்க காலத்தை ஓட்டணும். நானாக இருக்கிறேன்றது காமிக்கிறதுக்கோசமே விமர்சனம்லாம் வரும். விமர்சனத்துக்குலாம் தலைவர் பதில் அடி கொடுப்பாரு. அது நம்ம யாருமே நீங்கள் பதில் கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காரு. அது எங்கள் தலைவர் பதில் கொடுப்பாரு. ஏன்னா கடந்த ஆட்சியிலலாம் வந்து டூட் போட்டாவே அரெஸ்ட் பண்ணுற காலம்லாம் இருந்திருக்கு. நம்ம இப்போ தான் வந்து நம்ம எங்கள் தலைவர் தான் அரெஸ்ட் பண்ணுறாருலாம். ஒரு நாட்டோட சிஎம்ஐ எப்படி இது பேசணுமோ அப்படி தான் பேசணும். இது நிர்வாகத்தில் பிரச்சனையா, நிர்வாகத்தை பற்றி பேசுங்க. பிரச்சனையை பற்றி ஒரு கையை காலை அடிப்புன்றதெல்லாம் என்ன அவருக்கு தான் எல்லாமே தெரியுமா? எங்களுக்கும் எல்லாமே தெரியும். எங்கள் தலைவர் அதான் வளர்க்கலன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி எங்களை வழி நடத்தலை. ரசிகர் மன்ற காலத்துலேருந்து 1008 பிரச்சனை வந்து அப்பயே எங்களை அந்த மாதிரி வழி நடத்தலை. தலைவா படம் வர சொல்ல அவ்வளோ பிரச்சனைகள் எங்களுக்கு. தேட்டரில் பேனர் கட்டி தேட்டர் வாசலில் ஒரு தேட்டரில் 1000 பேர் 2000 பேர் நிற்கும் போது படம் ரிலீஸ் ஆகலை. அன்றைக்கி நாங்கள் ஒரு சாலை மறியலோ ஒரு பெரிய போராட்டமோ எடுத்தால் நாடு முழுவதும் ஒரு பெரிய கலவரமாயிருக்கும். எங்கள் தலைவர் அந்த மாதிரி வழி நடத்தலை எங்களை. அதனால் மட்டும்தான் அமைதியாக இருந்தோம். 18 நாள் கழிச்சு படம் வந்தது. இந்த ஊரில் பிறந்து இந்த ஊரில் வளர்ந்து என் தலைவரை நேசித்து நாங்கள் போய் பெங்களூரில் போய் படம் பார்த்துட்டு வரோம். எனக்கு தேவையா? எனக்கு எல்லாமே நான் இங்கே டேக்ஸ்லேருந்து எல்லாம் நாங்கள் கட்டுறோம் செய்கிறோம். ஆனால் அங்கே போய் நாங்கள் படம் பார்க்குறோம். எங்களுக்கு தேவையா? அன்றைக்கி இருந்தால் கவர்மெண்ட் சொல்கிறேன், ஏடிஎம்கே கவர்மெண்ட் சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் நாங்கள் சூழ்நிலை அனுபவிச்சு நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். அப்படின்னும் போது நாங்கள் எல்லாமே நாங்கள் பார்த்துப்போம். எங்கள் தலைவர் எல்லாம் தலைவரை விமர்சனம் பண்ணுவோம், தலைவரே பார்த்துப்பார். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதெல்லாம் சாட்டையான வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். இப்போ தொடர்ந்து அவர் மாதிரி பேசிட்டே வர்றதுக்கு அவருக்கு வந்து ஏன்னா அவர் பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த ஒரு விஷயம் மட்டும் ட்ரோல் மட்டும் இல்லைங்க, எல்லா விஷயமும் தலைவரை பற்றி ஒரு சேனலில் பயங்கரமாக பேசியிருப்பார். வாழ்த்து இவரை மாதிரி நடிக்க முடியாது, சொந்த பைசால கல்வி எடுத்து தராரு, அப்படி இப்படின்னு பேசுவார். அடுத்ததில் மாற்றி பேச விடிஞ்சா குடிகாரம் பேச்சு, பொழுது வந்தா போச்சுன்னு அது மாதிரி கதை தான் சாட்டையோட பேச்சு. இப்போ தனி மனித தாக்குதல்கள் இப்போ வந்து ரொம்ப குறைவா மதிப்பிட்டுட்டாங்களோ, தாவேக்காவையும் சரி தளபதி விஜய் அவர்களையும் சரி ரொம்ப குறைவா மதிப்பிட்டுட்டாங்களோ? ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க 4 சீட்டு வரமாட்டாங்க. இன்னும் ஒரு பெரிய மூத்த பத்திரிகையாளர் சொன்னாரு, அவங்க வந்து ஒரு 8 சீட்டு இல்ல 2 இலக்கத்துல அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணிக்கை சொன்னார். சொல்லி ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா நான் அரசியல் பேசுறதே விட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. எக்கச்சக்கமான ஒரு குறை மதிப்பீடுகள்னே இருந்தது. உங்களுக்கு ஒரு அதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு இவ்வளவு காலம் வந்து மக்கள் இயக்கத்தில் பணியாற்றிருக்கீங்க, விஜய் ரசிகராக இருந்திருக்கீங்க, அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தோணுச்சு? உண்மையாக சொல்லட்டுமா? நான் உண்மையாக நாங்கள் வெற்றி பெறுவோம்னு நினச்சோம். ஆனால் எதிரிமா அந்த விஷயத்தில் நாங்கள் தோந்து போகல. ஏன்னா அந்தளவுக்கு உண்மையான உழைப்பை நாங்கள் கொட்டணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு இப்படி நாங்கள் ஆவோம், எம்எல்ஏ ஆகும், மினிஸ்டர் ஆகலாம், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் உண்மையாக உழைச்சோம். நான் பிரச்சாரத்துக்கெல்லாம் எனக்கு அந்த ஒரு எலெக்ஷன் நம்ம செலவு பண்ணால் 40 லட்ச ரூபா ஓணும். என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் கிடையாது. என்னால் முடிஞ்சு ஒரு 10 லட்ச ரூபா என்னால் செலவு பண்ண முடியும். என்னால் அதான் பண்ண முடியும். நான் எதுவுமே பண்ணவே இல்லை. அது கூட ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறோம், இந்த பூத்துக்கு பணம் கொடுக்குறோம், அந்த மாதிரிலாம் மற்ற கட்சியெலாம் பூத்துக்கு பணம் கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயமே எதுவுமே இல்லை. நாளைக்கு இந்த ஏரியாவில் பிரச்சாரத்துக்கு நான் வரேன், நீங்கள் ரெடி பண்ணி வைங்கப்பான்னு சொன்னால் காலையில் 7 மணிலாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. காலையில் அவங்களுக்கு டிஃபன் மட்டும் தான் நான் கொடுப்பேன். மற்றபடி எல்லாமே அவங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்களோட சொந்த செலவில் பண்ணி அந்த ஏரியாவில் அவங்க வாழை மரம் கட்டுறது, பட்டாசு வெடிக்கிறது, தோரணம் கட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் ஓனாக நம்ம குடும்பத்தில் ஒரு அண்ணன் வராரு, அண்ணன் ஜெயிச்சார்னா நம்ம எல்லாம் நல்ல நிலைமைக்கு வருவோம். சிஎம் ஜெயிச்சார்னா இப்படி தான் ஒரு தொகுதியில் இப்படி தான் நம்ம வேலை பார்த்தோம். இங்கே மட்டும் ஒரு தொகுதியில் இப்படி தான் வேலை பார்த்தோம். ஒரு சில தொகுதியெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்மியான வாக்கு வித்தியாசம் நம்ம தோற்றுருப்போம். 400 ஓட்டு, 200 ஓட்டு, 700 ஓட்டு, ஒரு 1000 ஓட்டு, 1500 ஓட்டு வித்தியாசத்தில் 20 பேர் தோற்றுருப்போம். அங்கே இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம இன்னும் ஜெயிச்சிருக்கலான்றது எனக்கு ஒரு வருத்தம் தான். அந்த ஒரு வருத்தம் தவிர்த்து வர எதுவுமே இல்லை. அந்த 20 தொகுதியில் இன்னும் அதிகமாக நம்ம ஒர்க் பண்ணி நம்ம இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணி தான் ஜெயிச்சிருப்போம். 20 இடமும் ஜெயிச்சிருப்போம்.
ஜெயிச்சா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஒரு 140 இடம் வந்திருப்போம். பயங்கரமாக இருந்திருக்கும் அது. மறுபடியும் ஜனநாயகன் திரை இடலுக்கே வர்றேன். நாளை எப்படி இருக்கும்? திரை தீப்பிடிக்குமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் மிக சிறப்பாக எல்லாம் கொண்டாடி தான் இருக்காங்க. நேற்று இவர் வினோத் சாரை பார்த்தேன். நேற்று ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போய் நாங்கள் பார்த்தேன். என்ன நண்பா எப்படி போகுதுன்னு கேட்டார். இல்லை நல்லபடியாக போயிட்டுருக்கேன். அவர் மலேசியாவில் நானும் அவரும் மலேசியா 10 மலை முருகருக்கு போயிருந்தோம். அப்போ பார்த்தோம் படம் ரிலீஸ் ஆக போது நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. நேற்று பார்த்தோம் எதை பற்றி கவலைப்படாத, படம் வந்து மிக சிறப்பாக வந்திருக்கு, நல்லா பாருங்கள். ஆனால் அப்பயே வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ அதை விட நல்லா வந்து அவரும் அது சொன்ன டைலாக் தான். இப்போ சிஎம் விஜய் சார்னு வந்திருக்கும், ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள், ஃப்ரீயாக இருந்தால் நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும். ஆனால் இந்த நிமிஷம் ஒரு சீன் கூட நாங்கள் பார்க்கல. ட்ரைலர் டீசர் அதை தான் நான் பார்த்தேன் தவிர்த்து மற்ற இந்த சொன்னீங்கள லீக் ஆச்சு அதெல்லாம் ஒன்று கூட நாங்கள் பார்க்கல. என் கூட இருக்கணும் யாருமே பார்க்கல. அதே போல் தான் எல்லா ஊர்லேயும் அப்படி தான் இருந்திருப்பாங்க. அதனால் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, கலக்கிறோம், ஜெயிக்கிறோம். 1000 கோடி வசூல் வேட்டை, அதுக்கு வந்து ரெடியா இருக்கீங்களா? ரெடி ஆகிட்டீங்களா? வசூல் வேட்டைக்கெல்லாம் நாங்கள் ரெடி ஆகலை. 1000 கோடின்ற விஷயத்துக்கு நாங்கள் போகவே இல்லை. படம் வெற்றி படம். அதுக்கான படத்தை எவ்வளோ வசூல் இப்போ செலவு பண்ணாங்களோ அதை விட அதிகம் தான் வசூல் வர தவிர்த்து மற்றபடி 1000 கோடி 2000 கோடி இந்த சொல்கிறதுலாம் நமக்கு வேலை கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம வந்து மக்கள் பிரச்சனையை பார்க்கணும். மக்களுக்கோசம் ஒர்க் பண்ணி மக்கள் நம்மளுக்கு தேர்ந்தெடுத்துட்டு அந்த மாதிரி ஒர்க்கை சிஎம் சாரும் சரி நாங்களும் சரி அந்த மாதிரி பயணிச்சுட்டு போயிட்டுருக்கோம். படம் ரிலீஸ் ஆகுது, அது படத்தை சிறப்பாக கொண்டாடுவோம். படம் வசூல் ரீதியில் நல்லா வசூலாகன்றதுனால தெரிவிச்சுக்கணும். வெளியீடு அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான விஷயமா இருந்தாலும் இது அவருடைய கடைசி படம்னு அவரே அறிவிச்சிட்டார். இனிமேல் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்க முடியாதுங்கிற வருத்தம், உங்களுடைய அந்த உணர்வு? அதை விட உணர்வு இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஒரு நடிகராக நம்ம இத்தனை வருஷமாக அவரோட ட்ராவல் பண்ணுறோம், உணர்வு இருக்க தான் செய்ய இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இன்றைக்கி வந்து படம் ரிலீஸு ரசிகர்கள் மட்டும்தான், தலைவரோட ரசிகர்கள் மட்டும்தான் அவரை பிடிக்கும், பார்ப்பாங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்களே ஒரு முதலமைச்சராக்கி பிடிக்கிற அளவுக்கு ஆயிருக்குன்னா அந்த மக்களுக்கு நல்லது செய்யும் போது இதுக்கப்புறம் அந்த மாநிலம் நாங்கள் வந்துட்டோம். அதனால் இதுலேருந்து கடந்து வந்துடுவோம். இவரோட நடித்த படங்கள் எப்பப்போலாம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்போலாம் போய் என்ஜாய் பண்ணுறது வழக்கமாக எடுத்துக்கலாம். ரீரிலீஸ் தான். ஆமாம், ரீரிலீஸ் தான். இப்போ சாட்டை துரைமுருகன் அவருடைய விமர்சனத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ முதல்வன் படத்தை வந்து கோட் பண்ணி அவரை நக்கல் அடித்ததும் நீங்கள் வந்து அது உண்மை அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஊழலற்ற ஆட்சி அப்படிங்கிறது வந்து சாத்தியப்படுமா? ஏன்னா இவ்வளோ வருஷம் நம்ம பார்க்குறோம், ஊழலில் தான் நம்ம நாடு நாசமாக போயிருக்கு அப்படிங்கிறது சாத்தியமா? தலைவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த நம்பர் எங்கே ஒரு ஊழல் இருந்தாலும் லஞ்சம் வாங்கினாலும் அந்த நம்பர் தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் நிறைய இடத்துல போயிட்டுருக்கு, அந்த நம்பர்ஸ்க்கு போயிட்டுருக்கு. உடனே அந்த விஷயத்தை பார்த்து கண்டிக்கிறாங்க, என்ன விஷயம் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 2 நாள் முன்னாடி ஓசூரில் வந்து ஒரு வடநாட்டுக்காரர், நம்ம நாட்டுக்காரர் வடநாட்டுக்காரர் வந்து லாரி ஓட்டிகிட்டு போயிருக்காரு. நம்ம ஓசூர் செக் போஸ்ட்டில் ஒரு போலீஸ் மடைக்கு ஏதோ லஞ்சம் ஏதோ கேட்குறாங்க போது அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் வந்து பதில் கொடுக்குறாங்க. தளபதி நம்பர் வச்சிருக்கேன், தளபதி நம்பர் வச்சிருக்கேன், சிஎம் சார்கிட்ட சொல்லிடுவேன்றா போல. ஒரு போலீஸே பேச விடாத பண்றாங்க. அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து தைரியம் வந்துச்சு. இவர் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஒரு தைரியம் வந்துச்சு. பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஒரு ஓப்பனா இருக்காரு, தைரியம் வந்துச்சு. அதனால மட்டும் தான் அதுக்கு ஒரு உதாரணமா சாட்சியாக இது இருக்கு. செலிப்ரேஷன்ல ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்மளோட ரசிகரோட கார்லலாம் வந்து ஒரு 5-6 காரில் வந்து தொடர்ந்து ஜனநாயக படத்தோட ஸ்டில்லு ஒட்டி ஃபுல்லாக தொகுதி ஃபுல்லாகவே எல்லா தேட்டருக்கு போய் ரவுண்ட்ஸ் போகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது ஒரு பக்கம் ஒரு பிளான் போயிட்டுருக்கு. அதற்கான கார் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். காரை பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்புறம் இப்போதைக்கு ஒரு 3 கார் வந்திருக்கு. மீது எல்லா தேட்டரில் 2 கார் நிற்க வச்சுருக்கோம். எல்லாம் ரசிகர்லாம் அதில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்து செல்ஃபிலாம் எடுப்பாங்க ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லாஸ்ட் படம்ல, அதனால் மிக சிறப்பாக கொண்டாடணுன்னு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஜனநாயகன் பட வெளியீட்டிற்கு சாருக்கும் உங்களை மாதிரி லட்சக்கணக்காக தாவேகா உறுப்பினர்களுக்கும் கட்சியில் இருக்கவங்களுக்கும் அமைச்சர்கள் எல்லா பெருமக்களுக்கும் வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவழித்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.